ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற தலைப்பு வீட்டில் மனைவி என்ன பண்ணுறாங்க, மனைவி சும்மா தானே இருக்கா. ஸோ இந்த வீடியோ பதிவு ஒவ்வொரு ஆண்களும் கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. நம்ம இதுவரைக்கும் நம்ம மனைவிகளை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம், யாருங்கிட்ட என்ன சொல்கிறோம். ஸோ இது கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய கருத்து. இப்போ என்னைய கேட்டால் நானும் அதை தான் சொல்லுவேன். மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, மனைவி சும்மா தானே இருக்கா. இப்போ ரீசெண்டாக ஒரு புக்கில் படித்த விஷயம். ஸோ மனைவி சும்மா தானே இருக்கா, அது எப்பேற்பட்ட தப்பு அப்படிங்கிறத நானும் உணர ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நம்ம மனைவியை பற்றி எப்படிலாம் நினைக்கணும். எப்போவுமே நான் பெண்களை மதிக்கிறவன், அதுவும் குறிப்பாக மனைவி மேலே ரொம்ப பாசம். இப்போ இந்த புக்கு ரீசனாக படித்தது பிறகு இன்னும் நான் நிறையா இதுக்கு மேலே நான் எப்படியெல்லாம் மனைவியை வச்சுக்கணும், எப்படி ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எத்தனை ஆண்கள் பார்க்குறீங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக ஒரு ஆண்களாவது கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதை பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்க மனைவியை அவங்க கண்டிப்பாக நேசிப்பாங்க. அந்த ஒரு சந்தோஷம் தான், அந்த ஒரு வெற்றி தான் எனக்கு தேவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபார் எக்ஸாம்பிளாக நடந்தது. இது ஒவ்வொரு வீட்லேயும் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்று. ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, வீட்டில் ப்ரெஷர் டென்ஷன் தாங்க முடியல அவரால். எப்போ பாரு மனைவி என்னை திட்டுறா, அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு, பிள்ளையை கூட்டிகிட்டு போ, ஆஸ்பத்திரிக்கு போ, அங்கிட்டு போ, இப்படி வேலையை பாரு, இப்படி ஏதாவது போட்டு டார்ச்சர், மன உளைச்சல் ஆளாயிட்டார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் மனநல மருத்துவரை பார்க்கறதுக்காண்டி ஒரு மருத்துவமனைக்கு செல்றாரு. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். ஓகே, அவங்க ரெண்டு பேருமே நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. ஸோ டாக்டர் என்ன பண்ணுறாரு, ஹஸ்பண்டை பற்றி, வந்திருக்கிறவரை பற்றி, சரி உங்களை பற்றி சொல்லுவேன்னு சொல்கிறாரு. நான் அந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கேன், ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருக்கேன், இப்படி அவருடைய பொறுப்பை சொல்கிறாரு. ஓகே, ஒரு நிறுவனத்தில் ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருக்கார், சிறப்பு, சரி சந்தோஷம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னாரு. எனக்கு பிரச்சனையே எங்கள் வீட்டில் தான் சார். மனைவி எப்போ பாரு சும்மாவே இருக்கிறா. அவள் சும்மா இருக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களை போட்டு வீட்டுக்கு போகிற நேரம் வர்ற நேரம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது வீட்டுக்கு போகவே பிடிக்கல, அவ்வளவு மன உளைச்சலாக இருக்குது அப்படிங்கிறார். அதுக்கு டாக்டர் கேட்குறாரு, சரி உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இவர் வேகமாக மனைவி சும்மாதான் சார் இருக்கா அப்படிங்கிற. எப்படி மனைவி சும்மாதான் சார் இருக்கா அப்படிங்க. சரி, இவர்களுடைய உள்ள மனசில் உள்ள அர்த்தங்கள், அந்த கருத்துக்கள் எல்லாமே மருத்துவர் வாங்கிக்கிட்டார். சரி, இவருக்கு சரியான விளக்கம் கொடுக்கணும். அவர் மனசில் ஒன்றுமே இல்லை, அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் மனைவி சும்மா தானே இருக்கா அப்படிங்கிறத டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்டார். சரி, அவர் சொன்ன பிறகு சரி ஓகே, மனைவி சும்மா தான் இருக்கிறாங்கிறாங்க சொல்கிறது ஓகே, சந்தோஷமான விஷயம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை சார், அவள் எப்போவுமே சும்மா தான் இருக்கிறா. சரி, சும்மா தான் இருக்கிறான்னு சொல்கிறீங்க. அவங்க வீட்டில் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பாங்க சார்? அவங்க 5 மணிக்கு எழுந்திருவாங்க சார். நான் 8 மணிக்கு வேலைக்கு போகணும்ல, அதனால் நான் 8 மணி வரைக்கும் தூங்குவேன் சார். தூங்கிட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் சார். ஏன்னா அவள் சும்மா தானே இருக்கா, ஆனால் அவள் 5 மணிக்கு எழுந்திரிச்சுவா சார். சரி, நீங்கள் 8 மணிக்கு வேலைக்கு போயிருவீங்க, அப்போ உங்களுக்கு சாப்பாடெலாம் யார் ப்ரிப்பேர் பண்ணுவா சார்? அவள் தான் சார், நான் சொன்னேன்ல மனைவி சும்மா தானே இருக்கான்னு, அவள் தான் சார் ரெடி பண்ணுவா. எப்படி அவள் சும்மா தானே இருக்கிறா, அவங்க சமைச்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க சார். 5 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சு வீடு பெருக்கிறது, கூட்டுறது, வாசலில் கோலம் போடுறது, மற்ற சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொண்டா கொடுத்துருவாங்க சார். அவங்க சும்மா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். டாக்டருக்கு ஒன்றும் புரியலை. திரும்பி இன்னும் மேற்கொண்டு அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாரு. சரி, உங்களுக்கு ஓகே, உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? 3 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, இப்போ நான் இருக்கேன் சார். மொத்தம்
3, 5, 6, 7 பேர் இருக்கோம் சார் மொத்தம். அப்படி சரி, 7 பேருக்கு சாப்பாடு யார் செய்வாங்க சார்? நான் 8 மணிக்கு கிளம்பிடுவேன் சார். வேலைக்கு போகிறதுக்காண்டி நான் 8 மணி வரைக்கும் தூங்குவேன். அது பிறகு கிளம்பிட்டு வேலைக்கு போயிடுவேன் சார். அவங்க வீட்டில் சும்மா தானே இருக்காங்க, அதனால் அவங்க தான் சார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு கேள்வி கேட்க கேட்க அவள் சும்மா தானே இருக்கா, அவள் சும்மா தானே இருக்கா. காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து அவங்க தான் பார்ப்பாங்க, கிச்சன் வேலையில் அவங்க தான் பார்ப்பாங்க, ஹவுஸ் கீப்பிங் வேலை அவங்க தான் பார்ப்பாங்க, வீட்டை சுற்றியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் அவங்க தான் பார்ப்பாங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து வரது சாப்பாடு, குழந்தைங்களா இருந்தால் குழந்தைங்களுக்கு, எனக்கு, என்னோட அம்மா அப்பாவுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே தனித்தனியாக சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க சும்மா தானே சார் இருக்காங்க. அதனால் அவங்க எதாவது யாராருக்கு என்ன தேவைங்கிறத கரெக்டாக ரெடி பண்ணி கரெக்டாக எங்களுக்கு கொடுத்துருவாங்க சார். நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். ஏன்னா நான் வேலைக்கு போகணும்ல, நான் ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருக்கேன்ல, நான் வேலைக்கு போயிடுவேன். சரி, நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க, அப்போ உங்கள் குழந்தைங்களை யார் பார்த்துக்குவா? யார் ஸ்கூலில் கூட்டி கொண்டு விட்டு வருவா? சார் நான் சொல்கிறேன்ல சார், நான் தான் கடைக்கு போயிடுவேன்னு சொல்கிறேன். அப்போ அவள் சும்மா தானே இருக்கா, அவள் தான் கூட்டிகிட்டு போகணும். என்னை போயில விட்டுட்டு போ, கூட்டிகிட்டு போ எப்படின்னு சொன்னால் எனக்கு எப்படி சார் இருக்கும்? அவள் சும்மா தானே இருக்கா, அப்போ அவள் கூட்டிகிட்டு போகலாம்ல. சரி, கூட்டிகிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வர்றாங்க. இப்போ விட்டுட்டு வந்தப்பறம் என்ன பண்ணுவாங்க? சார் அவள் தான் சும்மா தானே சார் இருக்கா. அப்போ வீட்டில் அம்மா அப்பாவோட ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, எங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே அவங்க துவைச்சி காய போட்டு மடித்து வைப்பாங்க சார். ஏன்னா அவங்க சும்மா தானே சார் இருக்காங்க. அப்போ அதை காட்டி என்ன சார் வேலை? எப்படி சும்மா தானே இருக்காங்க. அப்போ அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் பார்த்து எல்லாம் முடித்து துவைச்சி காய வச்சு அதை அழகாக அடுக்கி வைக்கிற வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் பார்ப்பாங்க சார். சரி, அப்போ சாயந்தரம் குழந்தைங்களை யார் கூப்பிட்டு வருவா? சார் அவள் சும்மா தானே சார் வீட்டில் இருக்கிறா. வீட்டில் ஸ்கூலுக்கு போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சார். நம்ம வேலைக்கு போகிறோம், 5 மணிக்கு மேலே ஆயிரும், 6 மணி ஆயிரும் நான் வர்றதுக்கு. அப்போ அவள் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்களா? அவள் சும்மா தானே இருக்கா, அவள் தானே போய் கூட்டிகிட்டு வரணும். சரி, ஓகே. அப்போ சாயந்தரம் வந்த பிறகு என்ன வேலை பார்ப்பாங்க? இப்போ குழந்தைகளை கொண்டாந்துட்டாங்க, அதுக்கு பிறகு என்ன வேலை பார்ப்பாங்க? சார் அதுக்கு பிறகு அவள் சும்மா தானே சார் இருப்பா. சரி, நீங்களும் 5 மணிக்கு வந்துடுவீங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு சார். மருத்துவர் வந்து கணவர்கிட்ட கேட்குறாரு, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்களும் வேலை முடிச்சு 5 மணிக்கு வந்துடுறீங்க, நீங்களும் வேலை பார்க்கலாம்ல. சார் நான் பகல் ஃபுல்லாக வேலை பார்க்குறேன் சார், ஆஃபீஸில் டென்ஷன் வருது சார், ப்ரெஷர் லோடு சார், அவ்வளோ வேலை அவ்வளோ மைண்டுக்கு வேலை சார், அவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் வீட்டில் வந்து ஹாயாக உட்காந்து கொஞ்சம் நேரம் டிவி ரிலாக்ஸேஷன் பார்ப்பேன் சார். அடுத்து செல்லு பார்ப்பேன், ஏதாவது சோசியல் மீடியா சைட் போவேன், எனக்கு பிடிச்ச கிரிக்கெட் ஓடிச்சுன்னா கிரிக்கெட் பார்ப்பேன், இல்லை ஃபுட்பால் மேட்ச் பார்ப்பேன், இப்படி ஏதோ ஒன்று பார்ப்பேன். ஏன்னா பகல் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வரல. ஏன்னா இப்போ சும்மா வீட்டில் சும்மா தானே சார் இருக்கா. சாயந்தரம் டீ போட்டு கொடுப்பாங்க சார். அதுக்கு பிறகு சார் எனக்கு தேவையான சாப்பாடு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு தேவையான சாப்பாடு, குழந்தைகளுக்கு தேவையான சாப்பாடு, இப்படி ஒவ்வொரு வேலையாக பார்த்து செய்வாங்க சார். செஞ்சைகள் கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கு ஊட்டி விடுவாங்க, பத்தாவது எங்களுக்கும் ஊட்டுவாங்க, அம்மா அப்பாவுக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த வயசானவங்க அவங்களுக்கு ஏற்ற சாப்பாடாக கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க சும்மா தானே இருக்காங்க. ஏன்னா நான் பகல் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வரேன்ல, அவங்க பகல் ஃபுல்லாக சும்மா தானே சார் இருக்காங்க. காலை எந்திரிச்சுலேருந்து நைட்டு வரைக்கும் சும்மா தானே சார் இருக்காங்க. அப்போ இந்த வேலையை பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது? இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பெண்மணிகள், ஒவ்வொரு மனைவிமார்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும், எப்படி நைட்டு வரைக்கும் இரவு தூங்க செல்லும் வரைக்கும் அவங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அவருடைய அம்மா அப்பாவை விட்டுட்டு அவருடைய அண்ணன் தம்பிகளாக விட்டுட்டு நமக்காக வாழ்ந்து வருகிற அவர்களை, ஒரு தெய்வத்தை, ஒரு கடவுளை நம்ம எப்படி சொல்கிறோம்? அவங்க சும்மா தானே இருக்காங்க, அவங்க சும்மா தானே இருக்காங்க. இப்படி அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்? சும்மா தானே இருக்கா, சும்மா தானே இருக்கான்னு சொல்கிறோம். இது சரியா? நம்ம சும்மா இருக்கிறோம்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ வெளியில் அவங்க தான் பார்க்குறாங்க. அப்போ நம்ம அவங்களை எப்படி பார்த்துக்கணும்? எப்படி தங்கமாக வச்சுக்கணும்? எப்படி பொக்கிஷமாக நம்ம பாதுகாக்கணும்? ஒரு மனைவி என்பவள் ஒரு கணவன் இல்லாட்டி கூட வாழ்ந்துடலாம். ஆனால் ஒரு கணவன் மனைவி இல்லாமல் வாழவே முடியாது. அது இருக்கிறதுல மிகப்பெரிய கஷ்டம். அதனால வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவிகளை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும். ஒரு மனைவி என்பவள் ஒரு மகளா வர்றாங்க,
ஒரு மனைவியாக வர்றாங்க, ஒரு மருமகளாக வர்றாங்க, ஒரு தாயாக வர்றாங்க, ஒரு மாமியாராக வர்றாங்க, ஒரு ஆலோசகராக வர்றாங்க, ஒரு எம்ப்ளாயாக வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்கல்ல எம்ப்ளாயாக வர்றாங்க, ஒரு ஆயாவாக மாறுறாங்க, ஒரு சிவிலியராக வர்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ குடும்பங்களில் ஒரு பெண்மணிகள் சரியான திட்டமிடல், ஒரு ஆலோசகராக இருக்காங்க. இப்படிலாம் இருக்கிறவங்கள நம்ம எப்படி தங்கமாக வச்சுக்கணும். இப்போ நானும் சரி நிறையா கடையில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட பசங்க பேசுவாங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து மனைவியை பற்றி இப்படித்தான் சொல்லுவாங்க. அப்போ நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், மனைவி என்பவள் நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான விளக்கு. அந்த விளக்கு நல்லபடியாக எரிகிறதும் அணைச்சிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்க தெரியல, பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக அவங்களுடைய மனைவியை நேசிங்க. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இப்போ நம்ம கூட உடம்பு சரியில்லை அப்படின்னா கடையிலேருந்து ஒரு நாள் லீவ் போட்டுடலாம், அலுவலகத்துலேருந்து ஒரு நாள் லீவ் போட்டுடலாம், லீவ் போட்டு ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் மனைவிகளுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு லீவுங்கிறதே கிடையாது. 24 மணி நேரம் உழைப்பு. ஒரு திருவிழா, ஒரு விசேஷத்துக்கு போகிறதுனா கூட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் அவங்க போகணும். இப்படிலாம் இருக்கிற அவங்கள நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கணும். ஸோ என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், மனைவினா இப்படித்தான், மனைவியை இப்படித்தான் வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப பெருமையாக தான் சொல்லுவேன். இனிமேல் இந்த ரீசன் அந்த புக்கு படித்ததுலேருந்து என்னோட மனைவியும் நானும் எப்படி வச்சுக்கணும், இன்னும் இதுக்கு மேலே எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நானும் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.